விஜயின் இதுவரையிலான வாழ்க்கைச் சூழலை பார்த்தால் அங்கு அவருக்கு கிடைக்கும் மாதச் சம்பளம் அவருடைய BMW காருக்கு எரிபொருள் நிரப்பக்கூட போதுமானதாக இல்லை. ஒரு பெரிய முதலீட்டாளரும் தொழிலதிபருமான விஜயைப் பற்றி தெரிந்து கொள்ளாமல் நாம் இந்த நிலைக்கு வந்துவிடுகிறோம். பிரமாண பத்திரத்தின்படி விஜயின் சொத்து மதிப்பு 600 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக உள்ளது. அவர் இன்னும் அதிகமாக பணம் சம்பாதிக்க விரும்பினால் ஆண்டுக்கு 2 படங்கள் என அடுத்த 5 ஆண்டுகளுக்கு திரைப்படங்கள் மூலமாக மட்டுமே சுமார் 2000 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். எப்படியும் இனி அது நடக்கப் போவதில்லை. எனவே தற்போதுள்ள சொத்துக்களை வைத்துக்கொண்டு விஜய்க்கு மாத வருமானம் எவ்வளவு கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? விஜயிடம் மொத்தம் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலையான வைப்புகள் FDs உள்ளன. இதில் இந்திராநகரில் உள்ள ஆக்சிஸ் வங்கியில் 40 கோடி, கோடம்பாக்கத்தில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் 25 கோடி, வசந்த் நகரில் உள்ள HDFC வங்கியில் 20 கோடி மற்றும் சன்ஸ்தான் நகரில் உள்ள SBI வங்கியில் 15 கோடி ரூபாய் ஆகியவை அடங்கும். இதன் மூலம் விஜய் ஆண்டுக்கு சராசரியாக 6.6% வட்டி ஈட்டுகிறார். அது மட்டுமின்றி அவர் IOB வங்கியில் உள்ள தனது சேமிப்புக் கணக்கில் மட்டும் ரூபாய் 213 கோடி டெபாசிட் செய்துள்ளார். இந்த 2 வருமானங்களையும் சேர்த்து விஜய் மாதத்திற்கு சுமார் ரூபாய் 1 கோடி சம்பாதிக்கிறார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விஜய்க்கு திருமண மண்டபங்கள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? அந்த கட்டிடங்களில் சில இப்போது ரிலையன்ஸ் ரீடெயில் நிறுவனத்திற்காக மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் விஜய்க்கு வாடகை வருமானமாக ஒரு நல்ல மாதாந்திர வருமானம் கிடைக்கும். விஜய் 10 வீடுகள் உட்பட ரியல் எஸ்டேட்டில் மட்டும் 220 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளார். மேலும்